அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள், அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை. தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம், தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம். இந்த தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற காலத்தை தான் நம்ம தட்சிணாயன காலம் அப்படிங்கிறோம். இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளிரணும், அதாவது தெற்க நோக்கி போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த பள்ளத்தை நோக்கி போகும்போதுல உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கிறது கணக்கு வரும். அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும், 12 ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும். இப்ப இருள்னு சொல்லும் போதே உங்களுக்கே தெரியும், சனி புதன் சுக்கிரன் இவங்க எல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க. சூரியன் சந்திரன், அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் பலமாவாது. சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க 3 பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க. இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான். ஆனா சாதகமான நிகழ்வுகள் சொல்லப்படுற மகர ராசி, கும்பராசி, துலா ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, அதே மாதிரி ரிஷப ராசி, இந்த 6 ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போகுது இந்த தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்பம். இந்த அடுத்த 6 மாசம் பூராவே தட்சிணாயன காலகட்டம் தான். இந்த தட்சிணாயன காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யாருக்கெல்லாம் முன்னிலையிலையும் முதன்மை தன்மையும் வைக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். விருச்சக ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போதுல தந்தையின் உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். காரணம் என்னன்னா காரகோ பாவனாஸ்தி, காரணம் அதான். அதாவது 9ஆம் இடத்துல தந்தைக்கு கிரகமான சூரியன் அங்கே போகும்போதுல கரகோ பவனாஸ்தி ஏற்படும். அப்படி கரகோ பவனாஸ்தி ஏற்படும் போதுல தந்தையின் உடல்நிலை சிறிது பாதிப்பு, இல்லாட்டி நீங்களே எல்லா முடிவுகளையும் அதிகாரங்களையும் எதிர்க்கும் தன்மை, நீங்க தான் எல்லாத்துக்கும் முதன்மைத்துவம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை, இல்லாட்டி பிறருடைய ஆலோசனையை கேட்கும் தன்மை. அதாவது வீட்டுல எப்பவுமே பெற்றவங்க தான் முதல்ல, அப்பாதான் ஃபர்ஸ்ட். அவங்க ஆலோசனை கேட்காம வெளியில இருக்கிறவங்களோட ஆலோசனையை கேட்டு அதுக்கு ஏற்றாப்புல செயல்படுறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். அதே மாதிரி தொழில்ல மந்த நிலை ஏற்படும். ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது தொழில்ல மந்த நிலை ஏற்படும். தொழில் சார்ந்த அமைப்புகள் பாதிக்கப்படும். என்ன சொல்ல போனா தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் விரயத்துல போகுது, நட்டத்துல போகுது, எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த நேரத்துல துணிக்கடையில இருக்கிறவங்களும் ஆடி ஆஃபர்ஸ் போடுவாங்க. இந்த ஆடி ஆஃபர்ஸ் போட்டுமே உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் தள்ளுபடி ஆகாம என்ன இது இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி உள்ள நிகழ்வுகள். ஏன் ஒரு சிலர் ஆடி தள்ளுபடியும் 50% போறதே யாருன்னா காரணமா இருக்கும். நீங்களாம் விருச்சிக ராசினரா இருப்பீங்க, ஆடி மாசம் வரும்போதுல தள்ளுபடி போட்டோம்னா அது உங்களுக்கு அதாவது தொழில்துறையில வர இழப்பீடுகளை லாபம் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க சூரிய பகவானால சொத்து சேர்க்கையும் நடக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் சொத்து சேர்க்கை நடக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமான கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போதுல கடன் வாங்கி சொத்து சேர்ப்பீங்க. அதாவது பிறருடைய பணத்தின் மூலியமாக உங்கள் பேரில் சொத்து சேர்ப்பது, இல்லாட்டி பிறர் சொத்து வாங்குறதுக்கு நீங்க உழைச்சு கொடுக்கறது. அதே மாதிரி வாடகை வாங்குறது, கட்டடம் கட்டி வாடகை வாங்குறது, இடத்த லேண்டு தர வாடகைக்கு விடுறது, இடத்த தர வாடகைக்கு விடுற மாதிரி அமைப்பு, கால் டாக்ஸியே வாடகைக்கு விடுறது. அதாவது எதுவுமே நீங்க உழைப்பு போட மாட்டீங்க. உழைப்பே போடாம பணத்தை மட்டும் இன்வெஸ்ட்மெண்டா வச்சுக்கிட்டு பிறருடைய உழைப்பை பயன்படுத்தி நீங்க பணம் சம்பாதிக்கும் தொழில். கார் டாக்ஸி ஓட்டுறது, அதாவது நீங்க ஓட்ட மாட்டீங்க, கால் டாக்ஸி வாங்கி கொடுக்குறீங்க, அது மூலியமா பணம் வாங்கிக்கிறீங்க. இல்லாட்டி ஃபைனான்ஸ் பண்றது, ஃபைனான்ஸுமே நீங்க நேரடியா கொடுக்க மாட்டீங்க. நான் உனக்கிட்ட கொடுக்குறேன், நீ வேலை பாரு, எனக்கிட்ட நீ சம்பாதிச்சு கொடுத்துரு, அந்த மாதிரி உள்ள தன்மையில கொடுக்கும். அதே மாதிரி ஆட்டோ வாங்கி இன்னொருத்தர் கொடுத்து நீங்க ஓட்டுங்க, எனக்கு மாசம் மாசம் இவ்வளவு கொடுத்துங்க. ரெண்டல் சர்வீஸ் தான் மேக்சிமம். ரெண்டல் சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி அரசு ஆவணங்கள், கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ராசிக்கு 3ஆம் இடத்தை சூரியன் பார்க்கறதுனால உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருப்பவர்களோட உங்களுக்கு கண்டிப்பா வாக்குவாதம் வரும். அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த வாக்குவாதமானது ஆவணங்கள்னு சொல்லப்படுற டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடா தான் நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. அதே மாதிரி உங்க மொபைல் மூலியமா நீங்க ஒரு மிகப்பெரிய நபரா, இப்ப உதாரணத்துக்கு மொபைல் மூலியமா மட்டும் இல்ல, இப்ப கேமரா எடுக்கிறாங்க, நீங்க இப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க கிரியேட் பண்றீங்க, உங்க துணிச்சலால தைரியத்தால ஏதோ ஒரு வேலையை பாக்குறீங்க, யாரோ ஒருத்தர் அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ திடீர் ஃபேமஸ்,
அதைத்தான் இப்படி சொல்றேன். திடீர் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. ஏதோ ஒரு செயலால, தைரியமான செயல்களால, வீரியமான செயல்களால உங்களை பத்தி 4 பேர் நல்ல விதமா பேசுறதும், கெட்ட விதமா பேசுறதும் ஜனனகால ஜாதகம் தான் பேசும். ஆனா இந்த நேரத்துல உங்களை பத்தி 4 பேர் பேசுவாங்க அப்படிங்கிறது தான் இயல்பு. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்களுடைய லாபத்தை சுத்தமாவே குறைப்பார். ராசிக்கு 12ல, ராசிக்கு 9ல வந்து சூரிய பகவானும், ராசிக்கு 5ல் சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பதும், 2ஆம் இடத்தை பார்ப்பதும் வருமானம் இந்த நேரத்துல ரொம்ப டைட்டுங்க. அதாவது போன மாசம் உங்களுக்கு பினான்சியலா ரொம்ப ஃப்ரீடமா இருந்திருப்பீங்க. இந்த வாட்டி பினான்சியலா கொஞ்சம் டைட் ஆவீங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஏன் யாருக்கு தெரியும்? இடத்த வாங்கி போட்டு, நகையை வாங்கி போட்டு, காரு இந்த மாதிரி வாங்கி போட்டு கூட நீங்க பணத்தை முடக்கம் பண்ணுவீங்க. சோ இந்த நேரத்துல பணத்தை முடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி செவ்வாய் கேது நினைவானது உங்களுக்கு சில மன உளைச்சல்களையும், இயல்பாவே அப்படித்தான் இருக்கு. செவ்வாய் கேது நினைவு அப்ப கை டைட்டா இருக்கணும், இறுக்கி மூடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. சோ பணம் பற்றாக்குறைகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி குடும்பம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு, குழந்தைகள் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு. 5ஆம் இடத்துல சனி இருக்கு, அதனால குழந்தைக்கு பாதிக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அற்புதமான பலன்களை தரும், எந்த பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பாகத்துல இருக்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் பிளஸ். மனைவி வழியால் ஒரு ஆதாயமான பலன், நல்ல பலன், யோக பலன் கிடைக்கும். திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில். திருமணம் ஆகாதவர்களாக இருந்தா பெண்களால் ஒரு அற்புதமான யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் எந்த பாதிப்பும் வராது. கன்னி பெண்களால் எல்லா வகையான ஆதாயமும் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனா நகை வாங்குறது, பணம் வாங்குறது, இடம் வாங்குறது, கார் வாங்குறது, பட்டு துணி வாங்குறது, இந்த மாதிரியான ஆதாயமான, ஆடம்பரம் இல்ல, ஆதாயமான விஷயங்களை இந்த நேரத்துல நீங்க செய்வீங்க. அதாவது லாபகரமான விஷயங்களை நீங்க செய்வீங்க. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கன்சீவ் ஆயிருக்கிறவங்களுக்கு எல்லா வகையுமே நல்லா இருக்கும். குழந்தை நல்லபடியா பிறக்கும். பெண் குழந்தையா கூட இருக்கும். குழந்தை பிறப்பதனால் மன மகிழ்ச்சி. ஆடி மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆடி மாசத்துல குழந்தை பிறந்தாலும் நல்லா இருக்கும். காரணம் என்ன? ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்திலையும் இருக்கும்போது உங்களுக்கு இந்த நேரத்துல பிறக்கிற குழந்தை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா அப்பாவுக்கு நிகரா, உங்க வீட்டுல உங்க அப்பா எப்படி இருந்தாலும் அந்த அப்பாவுக்கு நிகரான ஒரு தன்மையில உங்களை உயர்த்தி வைக்கும், அதிகாரத்துல இருக்க வைக்கும். அதனால ஒரு குறையும் வராது. அதே மாதிரி குழந்தை சார்ந்த அமைப்பு மட்டும் இல்லாம காதல் சார்ந்த அமைப்புகள்லையும் இந்த நேரத்துல ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறது, தைரியமான முடிவுகள் எடுக்கிறது, எதையுமே நிதானிச்சு யோசிக்காம டக்குன்னு அடுத்தடுத்து ஓகே லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணோம், அடுத்த லைஃப் பார்க்கணும். அதாவது ஆடி மாசம் யாருமே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க துணிஞ்சு செய்வீங்க. காரணம் என்னன்னா நீங்க ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு நீர் ராசியில சூரிய பகவான் போகும்போதுல அது துணிச்சலும் தைரியம் சாதாரணமா வந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானிச்சு போறது நல்லது. சரிங்களா? மற்றபடி தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும். வேலை சார்ந்த அமைப்பு அற்புதமா இருக்கும். வேலை சார்ந்த அமைப்புமே மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரிலேட்டடாகவும், ஒர்க்கர், அதாவது துப்புரவு பணியாளராக இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். அதாவது சேலரி இன்கிரிமெண்ட்டை தைரியமா எதிர்பார்க்கலாம். துப்புரவு பணியாளர்களா இருக்கிறவர்களும், அடிமட்ட வேலையில இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி மெக்கானிக் துறையில இருக்கிறவங்களுக்கும், கட்டட தொழிலையுமே இன்ஜினியர் லெவல்ல இல்ல, மேஸ்திரி லெவல்ல இருக்கிறவங்க, சித்தாள் லெவல்ல இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். எந்த குறையும் இருக்காது. இன்னொன்னு சொல்ல போனா இந்த காலம், ஆடி மாதமானது உங்களுக்கான காலம் தான். வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிதானமும், ஃப்ரீ டைமும் எல்லாமே சாதகமா தர மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். பட் ஆனா நட்சத்திராதிபதி வக்ரமாகிறார். சோ உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நட்சத்திரம். அதைதான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். குறிப்பா முதுகு தண்டுவடம், பேக் பெயின் சார்ந்த அமைப்பு, அலைச்சல், ரொம்ப அலைவீங்க. 3ஆம் இடம் வக்ரமா, எதுக்கு அலைகிறோமே தெரியாது. இங்க இருந்து அங்கே போவீங்க, இங்க இருந்து இங்க வருவீங்க, இங்க இருந்து அங்கே போவீங்க, அங்க இருந்து இங்க வருவீங்க. உதாரணத்துக்கு சிம்பிளாவே சொல்றோம். நீங்க வந்து கன்னியாகுமரியில இருக்கீங்க, சொந்த ஊர் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில இருந்து பெங்களூர்ல வேலைக்கு போறீங்கன்னு வச்சுங்க. பெங்களூர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு போய் அங்கே இருப்பீங்க. திடீர்னு கன்னியாகுமரிக்கு வருவீங்க, திடீர்னு பெங்களூர் போவீங்க. இப்படி சுத்திட்டே இருந்தா உடம்பு என்னவாகும்? ஆட்டோமேட்டிக்கா உடம்பு ஃபுல்ல பார்ட்ஸ் எல்லாம் இதாயிரும். ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்துடும், முதுகு வலி வந்துடும். குறிப்பா பேக் பெயின் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் ரொம்ப இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. சோ பேக்கை கவனமா பாத்துக்காங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது பேக் பெயின் சம்பந்தப்பட்ட அமைப்பு. சுவாச கோளாறு, இதய கோளாறுல சுவாசம் மூச்சு இழுத்து விட முடியாது. மூச்சு பயிற்சி கண்டிப்பா நீங்க பண்ணணும். இந்த நேரத்துல சனி பகவான் வக்ரமாகும் போதுல மூச்சு பயிற்சி பண்றது உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். இல்லாட்டி என்ன கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஊற்றி இழுத்து விடுற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. மற்றபடி லங்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், லங்ஸ்ல சளி அதாவது நீர் தேங்குறது, சளி அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் கேதுவின் இயல்பானது
பூமி சார்ந்த அமைப்பு கிடைத்தாலுமே நீங்க அதை வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. காரணம் என்ன, செவ்வாய்க்கு எது இணைவு பூமியில நிச்சயம் வில்லங்கத்தை குறிக்கும். பூமியில நிச்சயம் வில்லங்கத்தை கொடுத்து அந்த இடத்தின் மூலயமா ஏமாறுவாங்க பாத்தீங்களா. இந்த பிளாட் வாங்குறேன், அந்த பிளாட் வாங்குறேன், கடைசியில பிளாட் யாரோ ஒருத்தர் பேர்ல இருக்கும், இவரை பட்டா போட்டு வித்துட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி அமைப்புள்ள இடங்கள்லாம் இருக்கும். நம்பி யாரையும் ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி வாகனம் சார்ந்த அமைப்புல வேகத்தை கொள்ளவும். ரொம்ப வேகமாலாம் போகக்கூடாது. நிதானமா போயிட்டு நிதானமா வாங்க. சேமிப்பையுமே இந்த நேரம் உங்களுக்கு குறைப்பீங்க. அதாவது இருக்கிற பணத்தை எடுத்து வெளியில விடுவீங்க. காரணம் என்னன்னா, உங்களை 4 பேர் நல்ல விதமா பேசணும், நல்ல விதமா மதிக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 10 பேருக்கு டீ வாங்கி கொடுத்தா நம்மள பெருமையா பேசுவாங்க. அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு வருமே ஒழிய, இந்த சாதாரணமா இருப்போம், எதுக்கு தேவையில்லாம நம்மளை பெருசா பேசி எனக்கு என்ன ஆதாயமா கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க மாட்டீங்க. அப்படி நினைக்கிறதுனால உங்களுக்கு செலவுகளை நீங்களே உருவாக்கிக்குவீங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி 9ஆம் இடத்தில் வக்ரமாகிறார். தந்தை சார்ந்த அமைப்புகள் ரொம்ப 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 கவனமா பார்த்துக்கணும். நீங்க தந்தை விஷயங்கள், தந்தை சார்ந்த அமைப்புகள், வழிகாட்டியாக இருப்பவர்கள். உங்களுக்கு இந்த நேரத்துல யாரும் வழிகாட்ட கூட வர மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க நீங்க அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. தான தர்மம்லாம் அருமை நல்லா பண்ணுவீங்க. ஊருக்கே உபதேசம் பண்ணுவீங்க. உங்களோட வாழ்க்கையை உபதேசம் பண்ற லெவல்ல இருக்கும். ஆனா யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க. பல எதிர்ப்புகள் உங்களை தேடி வரும். சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்களை அப்படியே ரொம்ப நெகட்டிவா ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது உனக்குதான் எல்லாம் தெரியுமாப்பா, நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது உலகமே தெரிஞ்ச மாதிரி நீ பேசுன, அதாவது முன்னாடி செஞ்ச வினைக்கு இப்ப நீங்க பலன் அனுபவிப்பீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்க பேசுனதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஆனாலும் எல்லா வகையான சூழ்நிலையும் தாண்டி உங்களுக்கு லாபகரமான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு, பியூட்டி பார்லர்ல இருக்கவங்களுக்கு, கலைத்துறையினர்களுக்கு, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த லைன்ல இருக்கவங்களுக்கு, சினிமால இருக்கிறவங்களுக்கு, அத்தனை பேருக்கும் சூப்பரான பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த நேரத்துல. இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு, நகைக்கடையில இருக்கிறவங்களுக்கு, துணிக்கடையில இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான பாசிட்டிவான ஃபீல்டு கிடைக்கும். அதே மாதிரி பத்திரப்பதிவாளர்களா இருக்கிறவங்க, கணக்கு டீச்சரா இருக்கிறவங்க, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறவங்க, ஆடிட்டிங்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். பட் ஆனா எல்லாத்தையும் எதிர்த்து போராடி ஜெயிச்சு வருவீங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.